அதான் நான் மாஸ்டர் மாதிரி இன்னைக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டேன். எதுக்கு சார்? நான் தெரியாதனமா சொல்லிட்டேன். ம். நான் பாபா நான் அன்னைக்கே மறந்துட்டேன். ம். இப்போ நீங்கள் கஷ்டப்படுற இது கேள்விப்பட்டேன். வந்தவனும் உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுறேன்னாரு. வடிவேல் சார் கூட நிறைய படம் பண்ணியிருக்கீங்க சார். ஒரு காமெடி ரோல்னா நீங்கள் 2 பேரும் வந்தால் அந்த செக்மெண்ட் அப்படி பிளாஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ வடிவேல் சார் கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? அவர் மூலமாக ஏதாவது உதவி கிடைச்சதா சார்? நான் அவர்கிட்ட இது வரைக்கும் கேட்கல. ம். வச்சுன்னா கால் பெருசாக எனக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்தார். வச்சுன்னா கொஞ்சம் கால் அழுகிருக்கு, டக்குன்னு 3 விரல் எடுத்துடணும், இல்லைன்னா கால் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படின்னாரு. இது நாங்கள் பண்ண மாட்டோம். அவர் மயில்சாமி, மனோபாலா, விவேக் சார் அவங்க இல்லைனால தான் நான் கஷ்டப்படுறேன். அவங்களாம் இருந்தாங்கன்னா எனக்கு கஷ்டமே கிடையாது, இப்படி இருந்திருக்க மாட்டேன். திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகில் நம்மளை சிரிக்க வச்ச பல காமெடி ஜாம்பவான்கள் இருக்காங்க. அவர்களில் ஒருத்தரா வாமா மின்னல் அப்படிங்கிற டைலாக்கை கேட்டாலே நம்ம எல்லார் முகத்திலே ஒரு சிரிப்பு வரும். அந்த சிரிப்புக்கு காரணமானவர் திரு பவா லட்சுமணன் அவர்கள். அவங்க தான் இன்னைக்கு கூட நமக்கு சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், சோஷியல் மீடியாவில் உங்களை பார்க்குறோம், ஆனால் உங்களை பற்றி வர்ற செய்திகள் எல்லாம் மனதுக்கு ரொம்ப சங்கடமாகவே இருக்குது. ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கீங்கன்னு. என்ன ஆச்சு சார்? எதனால உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு? நான் பெங்களூரில் ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். சேர்ல இருந்து பிரச்சாரம் பண்ணும்போது திடீர்னு மழை பெஞ்சிச்சு. அப்போ கால் கீழே வைக்கிறப்ப ஜென்ரேட்டர் மேலே வச்சிட்டேன். அப்போ அந்த ஈரத்தில் ஒன்றும் தெரில. ஒரு 10 டேஸ் கழித்து பார்த்தா கால் பெருசாக வீங்கி இருந்துச்சு. எனக்கு வந்து இங்கே கேகேநகரில் கேஎம் ஹாஸ்பிட்டல்னு ஒரு டாக்டர் இருக்காரு, பாலசுப்ரமணியம். அவரை போய் பார்த்தேன். வச்சும்னா கால் பெருசாக வீங்கிருக்கு, ஒரு எக்ஸ்ரே எடுத்தார். வச்சும்னா கொஞ்சம் கால் அழுகிருக்கு, டக்குன்னு 3 விரல் எடுத்துடணும், இல்லைன்னா கால் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படின்னாரு. இது நாங்கள் பண்ண மாட்டோம். இந்த ஓமந்தூர் ஆஸ்பத்திரியில் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் அவர்கிட்ட சொல்லி உடனே 1 ஹவரில் பண்ணோம். அப்படி தான் கால் இதாச்சு. அதை வெளியில் என்ன பரப்பி விட்டாங்கன்னா, லட்சுமணனுக்கு காலை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பட வாய்ப்புகள் எனக்கு வர கம்மியாயிடுச்சு. அந்த இதுக்கப்புறமா 2023 3 வருஷம் ஆச்சு, இன்னும் 6 இன்னும் கொஞ்சோண்டு இருக்கு. ஓகே சார். இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, தனியாக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்கள் ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. நான் பேச்சுலர். இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா சார்? இல்லை, ஸ்டார்டிங்லேருந்தே இப்படி தான் இருக்கீங்களா? இல்லை, நான் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கேன். எனக்கு கவுன்சிலா பிஆர்எஸ்ஆர் வந்து ஒரு 20 வருஷம் பழக்கம். ஓகே சார். நான் ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணும்போது அங்கே ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி இன்டிகிராண்ட கூட ஆனாங்க. அவர் டீன்கிட்ட பேசி, சார் நாங்கள் வெளியில் வச்சு எடுத்துக்கிறோன்னு சொல்லி லிஃப்ட்டுக்கிட்ட படிக்கட்டில் வச்சு அவர் எடுத்து பரப்பி விட்டனால ஒரு 5 லட்சம் கிடச்சி. திருப்பி இந்த உடம்பு செல்லும் போது அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணி கூல் சிலரை சொல்லி லெஜண்ட் சரவணாட்ட ஒரு 2 லட்சம் வாங்கி கொடுத்தார். ஓகே சார். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, அதில் மேனேஜராக இருந்திருக்கீங்க. பல்வேறு இயக்குநர்கள், நடிகர்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ அவங்களுக்குள்ள அவங்க கூட நட்பு எப்படி இருக்கு சார்? அவங்க ஏதாவது உதவி பண்ணாங்களா யாராச்சும்? அதாவது மேடம், சூப்பர் குட் ஒரு அங்கீகாரம் கிடைச்சனால இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து இதே ஆஃபீஸில் என் கண்ட்ரோலில் இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு வாடகை கொடுக்க தங்க முடியாமல் இதே ஆஃபீஸில் வந்து நான் தங்கியிருக்கேன். இதுக்கு மேலே என்ன அங்கீகாரம் வேணும்? திரைத்துறை நண்பர்கள் ஏதாவது உதவி செஞ்சாங்களா சார்? நம்ம யாரை பற்றியும் சொல்லக்கூடாது. கேபி பாலா, சௌதிசா பையன் ஜீவா, லெஜண்ட் சரவணா சாரு, கேமராமேன் ரவிவர்மன், சில பேர் உதவி பண்ணியிருக்காங்க. திவாகர் கேமராமேன், ஓகே, அவங்க ஒய்ஃபு. இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் விஜயகாந்த் சார் மட்டும் இருந்திருந்தாருன்னா எனக்கு இந்த நிலைமையே வர விட்டுருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வார்த்தையில ரொம்ப நெகிழ்ச்சி தெரிஞ்சது சார். உங்களுக்கும் விஜயகாந்த் சாருக்குமான ஒரு உறவு பற்றி? விஜயகாந்த் வீடு அவன் சந்தில் வந்து என் வீடு. எனக்கு மதுரையில் ஒரு பழக்கம் கிடையாது. அவங்க அப்பாவுக்கு பழக்கம். அவங்க அப்பா வந்து கை செய்யும் போது நான் தான் டிராயிங்லாம் வளைஞ்சி போடுவேன். ஓகே. இப்போ அவர் வந்து என் பையன்கிட்ட போய் சேர்றான்னாரு. நான் அப்புறம் மெட்ராஸுக்கு வந்து அப்படி கஷ்டப்பட்டு நான் விஜயகாந்தை வந்து அப்போ விஜயகாந்தெலாம் பயங்கர பிஸி, அவரை பார்க்கவே விட மாட்டேன்னாங்க. நான் விஜயகாந்தை பார்த்தது வந்து கண்ணு போட போகையால்
அவர் எங்கள் சூப்பர் கம்பெனியில் ஹீரோ அடித்தார். ம் நான் ஒர்க் பண்ணல. உடுமலைப்பேட்டிலேருந்து அவங்க சாலக்குடி போகிறதுக்கு 5 lakhs பணம் தேவைப்படுது. அப்போ நான் கொண்டு போய் கொடுக்கும்போது அவரை பார்த்தேன். விஜயகாந்த் சாரை வானத்தை பார்த்தீங்க. போடல, நான் மேனேஜர் கேசியர். ஓகே. அவங்க கூட பழக்கம் அவ்வளவுதானே, இல்ல அதை தாண்டி தொடர்ந்துச்சா சார்? அவர் இன்னைக்கு இருந்தாருன்னா இந்த நிலைமை விட்டுருக்க மாட்டார். ம் கடைசியாக அவர் பிறந்ததைக்கு நான் மண்டபத்துக்கு போயிருந்தேன். ம் 10,000 கொடுத்துட்டு பிரேமாவோட சுருங்க உனக்கு எந்த கஷ்டம்னாலும் போய் வாங்கிக்க. ம் அப்போல்லாம் அவர் பேச முடியாமல் இருந்தார். ஆனால் அவ்வளோ கூட்டத்துலேயே என்னை கண்டுபிடிச்சி மரியாதை கொடுத்து பேசினார். திரைத்துறையில உள்ள எல்லார் கூடயுமே விஜயகாந்த் சார் இந்த மாதிரி ஒரு பாண்டு தானே சார் மெயின்டைன் பண்றாரு. யாரு கூடயா இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கு, அப்படிதானே இருந்தாரு. இப்ப அவர் இல்லாதனால உங்களுக்கு இந்த நிலைமைன்னு சொல்றீங்களா? அவர், மயில்சாமி, மனோபாலா, ம் விவேக் சார், ம் அவங்க இல்லைனால தான் நான் கஷ்டப்படுறேன். அவங்களாம் இருந்தாங்கன்னா எனக்கு கஷ்டமே கிடையாது, இப்படி இருந்திருக்க மாட்டேன். இங்க இருந்திருக்க மாட்டீங்க. ஹீரோக்களை தாண்டி வடிவேல் சார் கூட நிறைய படம் பண்ணியிருக்கீங்க சார். ஒரு காமெடி ரோல்னா நீங்க 2 பேரும் வந்தா அந்த செக்மெண்ட் அப்படி பிளாஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். இப்ப வடிவேல் சார் கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? அவர் மூலமா ஏதாவது உதவி கிடைச்சதா சார்? நான் அவர்கிட்ட இது வரைக்கும் கேட்கல. ம் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட நீங்க பேசின ஒரு கிளிப் ஒன்று ரொம்ப பரவலா வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. மாஸ்டர் மகேந்திரன் பத்தி சித்ராலட்சுமன் சார் கூட ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தீங்க. அதான் நான் மாஸ்டர் மாதிரி இன்னைக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டேன். எதுக்கு சார்? நான் தெரியாதனமா சொல்லிட்டேன். ம் நான் பாபா நான் அன்னைக்கே மறந்துட்டேன். ம் இப்போ நீங்கள் கஷ்டப்படுற இது கேள்விப்பட்டேன். நான் 2 நாளில் நான் வெளியூரில் இருக்கேன், வந்தவனும் உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுறேன்னாரு. கோவிந்தராஜ் சார் தான் நம்பர் கொடுத்தாரு மாஸ்டர் மகன். அவங்க கிட்ட பேசினீங்க. இப்போ இந்த இப்போ கிளிப் வைரல் ஆனதுக்காக நீங்க சாரி கேட்டீங்களா அவர்கிட்ட? நான் முன்னாடி கேட்டேன், ம் நீங்கள் மறந்துடுங்க, இவங்க தேவையெல்லாம் இங்கே பத்திரிக்காரங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணார். ஓகே சார். அண்ட் இப்போ சினிமா துறையை பின்னணியா கொண்ட இப்போ கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சராக இருக்காங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவங்க கிட்ட உங்களை பத்தின கோரிக்கை ஏதாவது வச்சுங்களா அவர் சார்? நான் கேட்டிருக்கேன். ம் இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் தனியாக ஜெயிச்சிருக்காரு, ம் மிகப்பெரிய விஷயம். அவர்கிட்ட என்ன கேட்டிருக்கேன்னா, நான் ஹவுசிங் போர்டில் ஏதாவது வீடு இருந்தால் கொடுங்கன்னு ம் கேட்டிருக்கேன். அவர் அப்பாயின்மெண்ட் தான் நேரில் பேசுகிறேன். இன்னும் அவரை நேர்ல போய் நீங்க பார்த்து பேசலாம். பார்க்கல மேடம். ம் யார் மூலயமாவது உதவி சொல்லி அமைச்சிருக்கீங்களா சார்? வெங்கட்ராமன் அவருக்கு ஒருத்தர் இருக்கார், ஓகே சார். அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ம் டெல்லி போயிட்டு வந்துடட்டும், ம் நான் அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். இப்போ இந்த ரூமருக்கு அப்புறம் பட வாய்ப்புகள், அதாவது உங்களுக்கு வேற 3 விரல் எடுத்ததுக்காக காலே எடுத்துட்டாங்கன்ற ஒரு விஷயத்த பரப்புனாங்க. அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் வராம இருந்தது. இப்பவும் ரீசெண்டா எதுவும் கிடைக்கலையா சார்? நீங்க ஏன் நடிக்கிறதே இல்லை இப்போல்லாம்? ஏதாவது சின்ன சின்ன ரோல்ஸ் அந்த மாதிரி கூட கூப்பிடுறது இல்லையா சார்? நான் சின்ன சின்ன படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ம் இப்போ இந்த நிலைமையில உங்களால நடிக்க முடியுதா? நான் ஓடுவேன், பைக்கெலாம் ஓட்டுவேன். ஓகே. இப்போ வலி பெருசா இல்லைல்ல? வலியெல்லாம் கிடையாது மேடம். ம் இன்னும் ஒரு 3 கட்டு தான் ஆறிடும். அவ்வளோதான். இப்போ ட்ரெஸ்ஸிங் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் போட்டிருந்தேன். ம் 100 ரூபா ஆகுது. இங்கேருந்து போனால் ஆட்டோக்கு 150 ரூபா ஆகுது. இப்போ நானே ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறேன். ம் இன்னைக்குமே இண்டஸ்ட்ரியில உங்களை மாதிரி சின்ன சின்ன கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன ஆகும் எதுவுமே தெரியாது. அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை மேடம், இப்போ உள்ளவங்களும் தெளிவாக இருக்காங்க. ம் எப்படி போகணும், எப்படி போகணுங்கிறது தெரிஞ்சுட்டாங்க. ம் நாங்கள் வந்து ஆழம் தெரியாமல் அகலக்கால் வச்சிட்டோம். அதனால தான் இந்த நிலைமை. ம் இப்போ உள்ள பசங்களாம் தெளிவாக இருக்காங்க. ஓ அதாவது நாங்கள் நடிக்கும்போது 2000 ரூபா 3000 கொடுத்தாங்க. ம் இப்போ வர்ற பசங்க ஒரு ஹிட் ஆச்சுன்னா 1 லட்ச ரூபா கேட்குறாங்க. உடனே மேனேஜர் வந்து என்னங்க 1 லட்ச ரூபா சார், நான் தேவைன்னு சொல்லி தான் நீங்கள் கூப்பிட்றீங்க, ம் நான் வந்து உங்கள்கிட்ட வாய்ப்பு கேட்டேன்னா 1 ரூபா கொடுங்கன்றாங்க. ம் விக்ரமன் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்ல சார். மேடம், நான் மெட்ராஸுக்கு வந்து ஆஃபீஸ் ஃபைனாந்து விக்ரமன் சார் தான் எனக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கார்டு எடுத்து கொடுத்தாரு. ம் புது வருஷம் படத்துலேயே ஒரு சீன் நடிச்சிருப்பேன். அப்போ சொன்னார், லட்சுமணா நீ நடிக்கிறேன்னா ஒரு நாள் அனுப்பிச்சி விட்ருவாங்க, ம் நான் ஒரு கார்டு எடுத்து தரேன், படம் பூரா ஒர்க் பண்ணு, ம் அப்படி நடிக்க செஞ்சுக்க அப்படின்னாரு. ஆனால் அவருக்கு மேரேஜ் வரைக்கும் அவர் கூட தான் தங்கியிருந்தேன். ம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த நிகழ்ச்சி கேள்விப்பட்ட முதல் ஆளாக வந்து எனக்கு 50,000 பணம் கொடுத்தாரு. எல்லா உதவியும் பண்ணார். அவர் நான் சாகிற வரைக்கும் நன்றி மறக்க மாட்டேன். சார் நீங்க ஒரு நடிகராக ஆரம்பிச்சு இப்போ சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜராக இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க.
உங்களோட இந்த பயணம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும். ஏன் கேட்குறீங்க மேடம்? அதெல்லாம் வந்து அப்போல்லாம் நாங்கள் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணும்போது செல்ஃபோன் கிடையாது, சாதாரண ஃபோன் தான். ஒரு 120 பேர் ப்ரோக்ராம் பண்ணி அசம்பிளி பண்ணணும். ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு ₹1 காயின் போட்டு அசம்பிளி பண்ணுவோம். இன்றைக்கி செல்ஃபோன் இதெல்லாம் வந்துடுச்சு, ரொம்ப ஈஸியாகி போச்சு. ஒரு ஃபோன்லேயே 4 பேருக்கு பதில் சொல்லுவாங்க. அப்போ இருந்ததை விட இப்ப வேலை ஈஸியா இருக்கு சார். நீங்க அப்ப வேலை எப்படி எல்லாம் ஈஸியா மேனேஜ் இருக்கு. பண்ணீங்க? ஒரு ட்ரெயின் டிக்கெட் போனால் கூட செல்ஃபோனில் போட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ம். முதல்ல நாங்கள்லாம் வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட்டு அவங்க 4ஆம் பிளாட்ஃபார்ம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே நின்று S2க்கு வாங்கன்னு சொல்லி அவங்கள ஏற்றி உட்கார வச்சு ட்ரெயின் மூவ் பண்ண பிறகு தான் நாங்கள் வருவோம். ஆக்டர்ஸ் எல்லாரையும் அமுச்சு வச்சுட்டு தான் எல்லா பேருமே டெக்னீஷியன். இப்போ ஃபோன் பண்ணால் டிக்கெட் அனுப்பிச்சாச்சியா வாயான்றாங்க. நீங்க ஒர்க் பண்ணும்போது இது ரொம்ப கஷ்டமான வேலையா இருந்தது, இப்ப ரொம்ப ஈஸியா மாறி இருக்கு. மேடம், ஒரு 20 வருஷம் முன்னாடி மேனேஜராக ஒர்க் பண்ணுறது தான் கஷ்டம். ம். இன்னைக்கு ரொம்ப ஈஸி, உட்காந்த இடத்துல எல்லாம் பண்ணிடுறாங்க. பேமெண்ட்டே லேப்டாப்பில் அனுப்பிச்சி விட்றாங்க. நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க சார். அந்த ஆனந்தம் படத்துல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த வீட்டுல திருட வந்து அதுக்கப்புறம் அங்க வேலைக்காரனா மாறுற மாதிரி, அந்த செட் அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது மேடம், ஃபஸ்ட்டு அந்த ரோலுக்கு வந்து வடிவேல் சார், விவேக் சார், ரமேஷ் கண்ணா வரைக்கும் பேசினாங்க. ஓகே. 40 நாள் மொத்தமாக டேட் தர்றோம்னா லிங்கசாமி சார் வந்து சவுதி சார் போயிட்டு, சார் லட்சுமணே படம் ஃபுல்லாக மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு, நான் அவரை வச்சு இப்போ எடுத்துக்கிறேன் சார். காசு போடுறேன், நான் எனக்கு ரெடியா, நான் நீ அவனை வச்சு எடுத்துக்கானாரு. நான் போய் சார் நான் இவ்வளோ பெரிய ரோல்லாம் பண்ண மாட்டேன் சார், மம்முட்டிலாம் கரெக்டாக பண்ணலாம், அடிச்சிடுவார் சார். நான் இல்லையா, நான் லிங்கசாமி சொல்லிட்டேன், அவனுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அப்படி எடுத்தது தான் ஆனந்தம். அதில் வந்து இந்த மளிகைக்கல்ல ஒரு காமெடி இருக்குது. அது வந்து மகேந்திரன் சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு மெம்மிக்கிற ஆர்டிஸ்ட்டு. அன்றைக்கி மம்முட்டி வந்து தொழுக போயிருந்தார், கொஞ்சம் ஏட்டாச்சு. உடனே வந்து மகேந்திரன் சார் ஒரு மளிகை கடை வச்சு காமெடி இருக்குது சொல்லுங்க அப்படின்னாரு. அது எடுத்தோம், முதல்ல தூக்கிட்டாங்க. அப்புறம் அந்த காடி ஃபேமஸ் ஆச்சு. ஒரு பெஞ்சமின் வருவார், அண்ணே ஒரு டிம்மி பேப்பர் கொண்டேன் இந்தாடா, அண்ணே ஒரு பேனா கொண்டேன் இந்தாடா, அண்ணே ஒரு கவிதை சொன்னேன், டி மளிகை கடையில் போடான்னு. இல்லைங்க, உங்களை பார்த்தா கவிஞர் வாலிமா இருக்குங்க, இங்கே ஜாதி மந்திரி எடுத்தால் கவிஞர் கண்ணதாசனை. சரி சொல்கிறேன் எழுதிக்க, அன்பே பொன்னி, ஆனால் என்ன பொண்ணு பேர் பொன்னி இல்லைண்ணே கௌரி, நீ ஒரு அரிசி தினமும் என்னை தரிசி, நீ ஒரு பருப்பு என்கிட்ட காட்டாத வெறுப்பு, நீ ஒரு உப்பு உன்னை பார்க்கறனா தப்பு, நீ ஒரு மல்லி உங்கள் அம்மா எனக்கு வில்லி, நீ ஒரு சேமியா எங்கள் அம்மா உனக்கு மாமியா, மொத்தத்தில் நீ ஒரு பெருங்காயம் என் இதயத்தில் ஏற்படுத்துகிற பெருங்காயம். கவிதையும் சூப்பராகுண்ணே, அப்புறம்டா கொண்டு போய் கொடுக்கணும் தானே, இன்னைக்கு எப்படி கொண்டு போய் தெரியல, பயமாக இருக்குண்ணே, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, இல்லை உங்களை பார்த்தா எங்கள் செத்து போன மாமாமா இருக்குண்ணே, எல்லாம் சோடா பார்ப்பேன், அதனால ஒர்க் அவுட் ஆச்சு. ஆமாம், அந்த சீன் ரொம்பவே பிரபலமாச்சு சார். அண்ட் மாயி படம் பற்றி சொல்லுங்கள் சார். அந்த சீன் எல்லாருக்குமே ரொம்ப சீன் வந்து என்ன மேடம், மாயி டேரக்டர் வந்து நான் சொல்லாமல படத்தில் கிளைமாக்ஸ் நடிச்சிருப்பேன். அதை பார்த்துட்டு லட்சுமணன் இதே மாதிரி டோனில் பேசிக்கிறேன் சார். அப்போ வடிவேலில் கொண்டு காமிச்சாங்க. வடிவேலில் கொஞ்சோன்னே பாண்டியன் ரொம்ப சிவப்பாக இருக்கான், தாடியெலாம் வச்சுருக்காங்க. இல்லைண்ணே இப்போ ரெடி பண்ணி கூப்பிட்டு வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் சூரியவம்சம் மீசை, அந்த சட்டை துண்டெலாம் சூப்பராக காயா என்ன தெரிசி விட்டாங்க. அம்மா மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் உறவினர்களாம் வந்திருக்காக, வாமா மின்னல், அது ரொம்ப ஹிட் ஆச்சு. ஆமா, ரொம்ப ஹிட்டான காமெடி. அதை வச்சு தான் லிங்கசாமி சார் எனக்கு ஆனந்தர் கேரக்டர் கொடுத்தாரு. ஓகே ஓகே சார். அண்ட் இன்னொரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டோம், அலைகள் ஓய்வதில்லை முதல்ல நீங்க தான் நடிக்க இருந்தீங்கன்னு சொன்னாங்க. ஆமாம் மேடம், கிருபாசங்கன்னு ஒரு நைனா இருக்காரு, அவர் தான் என்னை மெட்ராஸ்க்கு வந்து 14 வயசு இருக்கும், லட்சுமணா பாரதராஜா ஒரு ஹீரோ தேடி இருக்காரு. அப்போ நான் ஒரு ஐயர் பையன் மாதிரி இருப்பேன். நான் மெட்ராஸ்க்கு வந்து ஃப்ளைட்டில் தான் வந்தேன். நான் லாரியில் கீழே வந்தேன்னா நல்லா இருந்திருப்பேன், ஃப்ளைட்டில் வந்தால் இன்னும் கஷ்டப்பட்டுருக்கேன். வந்து இறங்கினோடனே பாம்புக்குரோட ரூம் போட்டு கொடுத்து பாண்டி பூஜா ட்ரெஸ் எடுத்துட்டு எல்லைமன் காலில் பாரதராஜா ஆஃபீஸ், அங்கே தான் நைனா வீடு. ஓகே. போய் நாங்கள் வரிசையில் நின்றோம்.
இப்போ நைனா வந்து அவர் கால் கொஞ்சம் இது பாரதிய தம்பி ஜெயராஜ் இருந்தார். நைனா நீங்கள் வரிசை நிற்க வைக்கிறீங்க, மேலே கூட்டு வாங்கினார். முறையெல்லாம் கீழே நிற்கிறார். நான் மேலே போனோடனே அண்ணன் வந்துடுவார். நைனா பையன் நல்லா இருக்கான், இந்த அண்ணன் வந்துக்கிட்டு இருக்காருன்னு பாரதி சார் வந்தார். நான் மாலையை போட்டு எலுமிச்செல்லாம் கொடுத்தேன். நைனா பையன் சூப்பராக இருக்கான், ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா. இப்போ நான் பாம்புக்குற 3 நாள் வெயிட் பண்ணேன். 3ஆம் நாள் வந்து பாரதி சார் காரில் போகும்போது ரோட்டில் கிரிக்கெட் விளையாடும்போது அந்த பால் வந்து பாரதியா கார் மேலே பட்டுச்சு. அதை எடுக்க வந்த பையனா கார்த்திக். அவன் மனோபால சார் வந்து மனோ யாரு பையன் சூப்பராக முத்துராமணி பையன் வண்டி வீட்டுக்கு கொடுக்கணும். அப்படி தான் கார்த்திக் செலக்ட் ஆனாங்க. அந்த படத்துல நீங்க ஹீரோவா அறிமுகமாகி இருக்க வேண்டியது சார், அது கை நழுவி போயிருச்சு. அது உங்களை ஏதாவது பாதிச்சுதா? அதெல்லாம் கிடையாது மேடம். இப்போ அந்த அறிமுகம் என்னை சினிமாவில் வந்து ரொம்ப ஆசை காமிச்சிருச்சு. அப்படி இப்படி காமெடி ஆகிட்டேன். பாரதியா சொன்னார், லட்சுமணன் வந்தான் பொறுமையாக இருந்தான், இன்றைக்கும் சினிமாவில் காணல அப்படின்னு பாரதியா சொல்லியிருக்காரு நிறைய மேடையில். அது ஒரு பெரிய அங்கீகாரம் தானே சார்? ஆமாம் மேடம். பாரதியா வந்து ஒரு பையனை பார்க்கறதுலாம் சாதாரண விஷயமா? இப்போ அவரோட இறப்பு ரீசெண்டாக நடந்தது, அது உங்களை எந்த விதத்தில் பாதிச்சது? ரொம்ப நான் போவே இல்லை மேடம். நான் வந்து வெளியூர் இருந்தேன், ரொம்ப மனசை பாதிச்சு. பாரதிராஜா அவர்கள் மாதிரி இன்னொரு இயக்குனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். பார்க்க முடியாது, எல்லாமே சில்வர் ஜிபிடி தானே. முதல் மரியாதை வந்து பார்த்துட்டு இளையராஜா வந்து என்ன படம் பண்ணியிருக்காம, நான் மியூசிக்கை காசு அட்வான்ஸ் திருப்பி கொடுத்தாரு. அப்புறம் படம் பண்ணி பெரிய ஹிட்டாச்சு. பெரிய ஹிட்டாச்சு. என்ன எனக்கு தெரியுங்க, எனக்கும் சிவாஜி சாருக்கும் நம்பிக்கை இருந்துச்சு. பெரிய ஹிட்டில் ஏங்க சிவாஜிக்கு வந்து ஒரு 80 வயசு இருக்குமா அப்போ? ராதா என்ன வயசு? ரொம்ப சின்ன வயசு. இவங்களுக்குள்ள ஒரு லவ், அது தொடாத லவ். அவங்க பொண்டாட்டி வந்து ஒரு எரிச்சி விழுகிற பொண்டாட்டி. இதுக்கெல்லாம் நட்பு. அதில் சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, ரீரிகார்டிங். அதில் வந்து அந்த இளையராஜா வீட்டில் இருக்க பையன் வந்து அந்த அவர் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம். மாயி படத்துக்கு அப்புறம் சரத்குமார் சார் கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு ஏதாவது அமைஞ்சது? திவான் நடித்தேன். ஓகே. அவர் சொந்த படம்லாம் நடித்தேன். எனக்கு இங்கே ஒரு ஆப்ரேஷன் சரத் சார் தான் செலவு பண்ணி பண்ணார். அவர் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அப்போ? இல்லை, அவர் இப்போ நாளைக்கு நான் போனால் கூட என்ன லட்சியம்னா பாரு. ஆனால் என்ன பண்ணு உடனே மேனேஜ் ஃபோன் பண்ணி வேணுங்கிற ஃபண்ட் அனுப்பி. இப்போ நீங்க நடிக்க தயாரா இருக்கீங்க இல்லை எதுவும் சொல்லணுமா திரைத்துறையில இருக்கிற? இல்லை மேடம், நான் இப்போ நீங்க 1 மாசம் கழிச்சு பாருங்க, நானே மாறிடுவேன். பேண்ட்டுக்கிட்டலாம் போட்டு பிஸி ஆயிடுவேன். அப்படி உங்களை பார்க்கறேன்னு தான் சார் எங்களுக்கு. நான் உங்க மீடியாக்கே வந்து போய் பேட்டி கொடுப்பேன். ரொம்ப நல்ல விஷயம் அது. நீங்க வரணும் தான் நாங்களும் ஆசைப்படுறோம். இப்போ இறுதியா திரைத்துறைக்கு ஏதாவது கோரிக்கை வைக்க விரும்புறீங்களா சார்? திரைத்துறைனா யார் உங்க சேனலுக்கா? இல்ல பொதுவா கேட்குறேன், திரைத்துறைக்கு கேட்குறேன். திரைத்துறை வந்து இப்போ கொஞ்சம் டல்லா இருக்கு. பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிற கஷ்டமா இருக்கு. சின்ன சின்ன படங்கள் ஹிட் ஆயிடுது. ஆமா. இந்த அஸ்வன் மாரிமுத்துன்னு ட்ராகன் பண்ணார், பெரிய ஹிட்டு. பாருங்க, இன்னைக்கு ரஜினி படம் அவர் தான் டைரக்டர். ஆமா, நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு. அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கர திறமையா இருக்காங்க. அதெல்லாம் சினிமா வந்து அழிக்கவே முடியாது மேடம். அதான் உண்மை. அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க, 1 by 1. இன்னைக்கு பையன், நாளைக்கு பேரன், இப்படி வந்துக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் சினிமா பத்தி வெளியே பேசப்படக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப துரோகிகள் நிறைந்த இடம், எப்படா கீழே வலிக்கலான்னு. அதெல்லாம் மாறிடுச்சு. உங்களோட பீரியட்ல அப்படி இருந்துச்சா சார்? இல்ல மேடம், அது வந்து போட்டு கொடுக்கறது தான். அதான் இப்பெல்லாம் கிடையாது மேடம். இப்பெல்லாம் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் மேனேஜர் டீசெண்டா இருக்காங்க. ஏதாவது அந்த மாதிரி இன்சிடென்ட் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல, எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நடக்கல. ஏன்னா நாங்க ஒரே கம்பெனில வேலை பார்த்தோம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் வேலை பார்த்தோம். வெளி கம்பெனிக்கே போலையே. அப்புறம் எங்களுக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்? ஓகே சார், நீங்க சீக்கிரமா இந்த நிலைமையில இருந்து மீண்டு இன்னும் நிறைய படங்கள் நடிச்சு பழைய பவா லட்சுமணன் தான் எல்லாரும் முன்னாடியும் வரணும். நாங்க திரைத்துறைக்கும் தமிழக முதல்வருக்கும் இந்த கோரிக்கையை உங்களுக்கு உதவி செய்யணும்னு வைக்கிறோம். சீக்கிரம் உங்களை நல்ல நிலைமையில பார்க்கணும் சார். ரொம்ப நன்றி மேடம். 94402564 இது ஜிபே நம்பரு. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா இந்த நம்பருக்கு நான் பணம் அனுப்புவேன். நன்றி, வணக்கம். திரைக்குறள்
இந்த மேடம் வந்து 2 பேரும் என்னை பேட்டி எடுத்தாங்க. அவங்கள நான் மறக்க மாட்டேன். நன்றி சார்.